நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி நூடுல்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து மாவு வந்து முதல் நாள் நைட்டு வந்து சப்பாத்தி போட்டுட்டு மீதம் மாவு இருந்துச்சு. ஒரு 4 சப்பாத்தி கிட்ட வரும். சரின்ட்டு 4 சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு அதை வந்து இது மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கடாயில் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு, முட்டைக்கோஸு, நீங்கள் கேப்சிகம், அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி இருந்தால் கூட நீங்கள் ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் நேற்று வந்து காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு, முட்டைக்கோஸ் தான் இருந்துச்சு. அதை வச்சு சரி சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சிம்பிளாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்டு, முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிட்டு கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி அதுக்கப்புறம் வந்து அதையும் நல்லா வந்து வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை வந்து அது கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது வந்து சும்மாவே சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. இது வந்து பசங்களுக்கு வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். காயும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் பசங்களுக்கு.